வணக்கம், நான் ஜோதி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சில்லுனூரி டாப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது கோகோனட் மில்க் ஃபேஷியல். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கா, இல்லை உங்களோட ஸ்கின் க்ளோ இல்லாமல் இருக்கா? இந்த சீசன் நிறைய பேருக்கு இன்னும் நம்மளுக்கு மழைக்காலம் அந்த பனிக்காலம்லாம் வரல, இருந்தாலும் அது இப்போவே ஆரம்பிச்சிட்ருக்கு. நம்மளோட ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், இல்லை சுருக்கம் இருக்கும் அங்கங்கே, இல்லைன்னா ஒரு சரியாக மாய்ஸ்சரைசர்லாம் சரியாக போடாத ஸ்கின் க்ளோ இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த ஃபேஷியல் அப்படி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பரான ஒரு ஃபேஷியல் இது. ஆக்சுவலாக நார்மலாக நம்மளுக்கு தெரியும் மில்க்கு அது மாதிரி கோகோனட் மில்க்லாம் ரொம்ப நல்லது. மில்க்கை விட கம்பேர் பண்ணும்போது கோகோனட் மில்க்கு நம்மளோட ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது, ஹேருக்கும் தான். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது க்ளோ மட்டும் கிடையாது, மாய்ஸ்சரைசிங் மட்டும் கிடையாது, நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபேஷியலும் கூட. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களால் ஈஸியாக டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஸ்கின் ஷைனிங் அண்ட் பாலிஷிங் ஃபேஷியலுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் தேங்காய் தான். ஸோ நான் எடுத்துருக்க அளவுக்கு தேங்காய் பீசஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அடித்து இந்த மாதிரி கெட்டியான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. மறக்காதீங்க, தேங்காய் பால் எந்தளவுக்கு கெட்டியாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஷைனிங் லுக் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளென்சர். கிளென்சருக்கு நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நான் குட்டி ஸ்பூன் அப்படிங்கிறனால 3 ஸ்பூன் மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. அடுத்து நான் பசும்பால் எடுத்திருக்கேன். பசும்பால் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆவின் பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். காய்ச்சாத பசும்பால், அதையும் ஈக்குவலாக 3 ஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாகவே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் காய்ச்சாத பால் ஒரு சூப்பரான கிளென்சர். அதே மாதிரி இதில் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கனால ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் நம்மளோட கிளென்சர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கிளென்சிங் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிளென்சர் போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு காட்டன் பேட் யூஸ் பண்ணி ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் இதை பண்ணுங்கள். காட்டன் பேட் வச்சு பண்ணலைன்னா கூட நீங்கள் உங்கள் கை வச்சு கூட நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். காட்டன் பேடோட கை ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த ஸ்டெப் உங்களோட போர்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களோட டர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபேஸ் எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே உங்களோட ஃபேஸ் நல்ல ஒரு ஷைனிங் லுக் இருக்கும். காட்டன் பேட் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் கை வச்சு ஒரு தடவை மசாஜ் பண்ணிவிடுங்க. இந்த கிளென்சிங் ஸ்டெப் முடிச்சதும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண வேணாம், டேரெக்டாக நம்ம செகண்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸ்டெப் 2 ஸ்க்ரப். ஸ்க்ரப்புக்காக திருவுன தேங்காய் பூ எடுத்திருக்கேன். தேங்காய் பூ ஒரு அமேசிங்கான ஸ்க்ரப்பு. நீங்கள் நார்மலாக எந்த ஹெர்பல் ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணாலும் அதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் லுக் இருக்கும், நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் ஆகவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், மறக்காதீங்க. நிறைய பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். அவங்க வேறு எதையுமே ஆட் பண்ணாமல் வெறும் தேங்காய் பூ மட்டுமே ஸ்க்ரப் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நான் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். ஸ்க்ரப்பு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கோகோனட் நம்மளுக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரீமியாக தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கு இல்லையா, ஃபேஸை டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இதில் நம்ம தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் லிக்விடாக இல்லாமல் ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் நார்மலாக ஒரு க்ரீம் லெவலுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த ஸ்க்ரப்பு சாஃப்டாக தான் இருக்கும், ஸோ ட்ரையாக இருக்காது. அதனால் நம்ம க்ரீமியாக ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். நம்ம நார்மலாக அரிசி மாவு மட்டும் சேர்த்தனா அது லிக்விடாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தாலே நம்மளுக்கு போதும். ரொம்ப சூப்பராக இது ஸ்க்ரப் பண்ணும். உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி கிளென்சர் மாதிரியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரப்பிங் முடிச்சதுக்கப்புறமே நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும்.
கிளென்சிங் முடிச்சதும் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலை இல்லையா? ஸோ ஸ்க்ரப்பை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து மசாஜ் பண்ண போகிறோம். மசாஜுக்கு சேம் கோகோனட் மில்க் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியாது, பிகாஸ் கோகோனட் மில்க் அப்படிங்கிறத நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2 days வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிறது தான் எப்போதுமே நல்லாயிருக்கும். இது கூட நான் ஆட் பண்ணுறது வாவோட அலிவேரா ஜெல் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கையில் அலிவேரா ஜெல் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆர்கானிக்காக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த கெமிக்கல் அலிவேரா ஜெல்லும் ஆட் பண்ண வேணாம். நம்ம பண்ணுறது வந்து பியோர் ஹெர்பல் இல்லையா, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். க்ரீமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் பால் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு 2 ஸ்பூன் அந்தளவுக்கு ரொம்ப குட்டியாக ஆட் பண்ணிவிட்டு, இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் பால் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் மசாஜ் க்ரீம் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து சூப்பர். இந்த நம்ம பண்ணுற இந்த கோகோனட் ஃபேஷியல்லே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தான். ரொம்ப ஷைனிங் லுக்கும் இதுலேயும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு நைட் டைம் வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இந்த மாதிரி ஒரு மசாஜ் க்ரீம் ரெடி பண்ணி நைட் டைமில் பண்ணிவிட்டு நீங்கள் காலைல கூட வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாஜ் மட்டும் நம்ம எப்படி வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், என்னோடய ஸ்கின் வந்து எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இது நல்லா விட்டுருங்க, ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ ஸ்டெப் 4 பேக்குக்காக நான் ஆட் பண்ணுறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது 1-2 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எனி 1 கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது 3 சேர்ந்துருந்தால் இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறது வந்து ரோஜா பூ இருக்கு இல்லையா, அதோட இதழ் பவுடர், அதை நான் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ஆட் பண்ணது வந்து பாசி பயிர் மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட முல்தானி மெட்டி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது 3ல் ஏதாவது 1 இல்லைனா 2 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிக்கும், அதனால் 3மே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பேக் வந்து செம்ம ஷைனிங்காக நம்மளுக்கு கிடைக்கும். பேக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். பேக்கை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்க போகுது அப்படின்னு. இது வந்து ரொம்பவும் லிக்விடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது. நார்மலாக ஒரு க்ரீம் மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்களேன். நான் உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறேன். ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இந்த பேக் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். நான் க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள். வாவ், நம்மளோட ஷைனிங் பேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டெப் 3 மசாஜ் க்ரீமை நம்ம வாஷ் பண்ணலை, ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டோம். ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக பேக் அப்ளை பண்ணிடலாம். நம்ம கிளென்சிங்க்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணலை, அதே மாதிரி மசாஜ்க்கும் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலை. இடையில வந்து ஸ்க்ரப்பிங் மட்டும்தான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உக்காந்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உட்காந்த இடத்துல நீங்கள் முடிச்சிடலாம். இது நீங்கள் கை வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு பண்ணிங்கன்னா இந்த பேக் வந்து ரொம்ப நல்லா ஃபேஸில் வந்து செட் ஆகிடும். நம்மளோட பேக் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. அந்தளவுக்கு ட்ரை ஆனால் தான் ரிசல்ட் இருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஃபேஸ் வந்து செம்ம ஷைனிங்காக செம்ம க்ளோவிங்காக இருந்தது. எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஷைனிங்காக இருந்தது. ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த ஃபேஷியலை பண்ணால் போதும், உங்களோட ஃபேஸ் வந்து செம்ம சாஃப்டாக, உங்களோட ஸ்கின் அவ்வளோ ஷைனிங்காக பாலிஷாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஃபேஷியல் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி பூஸ்டப் பண்ண மறக்காதீங்க.